ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஆரோக்கியமான உளுந்தஞ்சோறு, அதுவும் நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுவும் பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதை சாப்பிட்டோன்னா பெண் பிள்ளைங்களுக்கு நல்ல குறுக்கெலும்பு நல்லா பலப்படும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, அப்புறம் கறி குழம்பு, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இங்கே நான் மதுரை ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். இங்கே உளுந்த சோறை நம்ம டேரெக்டாக குக்கர்லேயே பண்ணிடலாம். இங்கே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உடச்ச உளுந்து எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை முழு உளுந்து எடுத்தாலும் பரவாயில்ல. இதை முதல்ல நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நம்ம இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, நல்ல மனம் வந்தால் போதும். அடுத்து அரிசியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தோம். எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவில் அரிசி எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அரிசி போட்டுக்கலாம். அடுத்து இதோட வறுத்த உளுந்தம் பருப்பு. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம குக்கரில் டைரெக்டாக தாளிச்சிடலாம். இங்கே குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றுங்க, வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாமே அடிச்சுக்கவே முடியாது இதுக்கு சைட் டிஷ்ஷு. இங்கே இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி வச்சு தான் சமைச்சிட்ருக்கேன். அந்த அடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சரி, இங்கே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம். கடுகு வெடிச்சதுக்கு பின்னாடி வெந்தயம் போட்டுக்கலாம், இல்லைனா வெந்தயம் சீக்கிரம் கருகிடும். 1 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 காய்ந்த வத்தல் லைட்டாக கிள்ளி போட்டுக்கிறேன். 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து 1 கை அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு அதிகமாக போட உங்களுக்கு உளுந்தஞ்சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1 துண்டு இஞ்சியை சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கிறேன். லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இதை லைட்டாக ஒரு பரட்டிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து தண்ணி ஊற்றணும். அளவு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1:3, 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வேக போட்டுடலாம். இப்போ 1 விசில் வரையும் ஸ்லோ பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம வழக்கமாக சாதம் வைக்கிற மாதிரியே தான் வச்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷருமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாதம் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுறலாம். இறக்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க. அவ்வளோ மணமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சோறு.
தண்ணி சாதம் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குது. கூட கொஞ்சம் தண்ணீர் விட்டு குழஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.